யோசிக்கல, வேற எதையும் சொல்றதுக்கு தலைப்படல, அசால்ட்டாக அவர் என்ன சொன்னாருன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு, வேற யாரும் கிடையாது, வேற யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. அதிகரண ඇමතිවරයා වශයෙන් මගේ භාරයේ තියෙන ආයතනයකයි මේක වෙන්නේ. ඒ නිසා ඒ වගකීම මට ඒ ආකාරයෙන්ම බාර ගන්න වෙනවා. மைத்திரிபால சிறிசேனுடைய காலத்துல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெறுகிற போது மைத்திரிபால சிறிசேன இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஒரு இடத்திலாவது சஜித் பிரேமதாச வாய் திறந்திருப்பாரா என்றால் நிச்சயமாக இல்லை. நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்கார பதவி விலக வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது நியாயம் தானா என்பதை நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் முழுவதுமே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லா ஊடகங்களிலும் நீங்க பார்த்திருப்பீங்க. 25க்கு மேற்பட்டவர்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 7 அல்லது 8 பேரு போலீஸ் அதிகாரிகள் என்கிற செய்திகளும் நமக்கு தெரியும். போலீஸ் அதிகாரிகள் தடுப்பதற்கான முயற்சியில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே நடத்தப்பட்ட கலவரத்தில் அங்கிருந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் இதற்கு முன்பதாக இலங்கையிலே நடைபெறாத ஒரு சம்பவம் அல்ல. இதற்கு முன்பதாகவும் பல சிறைச்சாலைகளில் இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு என்னன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்திற்கு பொறுப்பேற்று நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்கார பதவி விலக வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது நியாயம் தானா என்பதை நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, வெளிநாடுகள்ல எல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கிறது. என்ன அரசியல் நாகரிகம்னா, நாட்டுக்குள்ள ஒரு எதிர்பாராத சம்பவம் நடைபெற்றால், மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிற ஒரு பாரிய சம்பவம் ஏற்பட்டால், அந்த சம்பவத்திற்கு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அதை காரணம் காட்டி பதவி விலகுவார். குறிப்பாக யூகே, பிரித்தானியாவினுடைய அரசியல் களத்தை இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக பல பிரதமர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிரித்தானியாவினுடைய தேர்தலில் அபார வெற்றியீட்டி பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட கெய்ர் ஸ்டாமர் கூட அண்மையிலே தான் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இது அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வளமையான அரசியல் நாகரிகமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த அரசியல் நாகரிகம் எந்த காலத்திலும் இலங்கையில் பெரும்பாலும் நம்ம பார்த்தது கிடையாது. ஒரு பெரிய சம்பவம் நடந்தால் அதையொட்டி யாரும் நான் தான் அதற்கு பொறுப்பேற்கிறேன் என்று பொறுப்பேற்றது கிடையாது. குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள், இந்த தாக்குதல்கள் நடக்கிற நேரத்தில் இலங்கையினுடைய அதிபராக மைத்திரிபால சிறிசேன இருக்கிறார். அவர்தான் பாதுகாப்புக்கும் பொறுப்பானவராக இருந்தார். ஆனால் இன்றைய நாள் வரைக்கும் மைத்திரிபால சிறிசேன எந்த இடத்திலையுமே இதற்கு நான் தார்மீக பொறுப்பு, என்னுடைய காலத்தில் என்னுடைய பொறுப்புக்கு கீழாக இது நடந்தது, எனவே இதற்கு வேறு யாரும் பொறுப்பல்ல, நான் தான் பொறுப்பு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அதற்கு பிறகு கோவிட் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது. மிகப்பெரியதொரு சமூக அவலத்தை இஸ்லாமிய சமூகத்தை இலக்கு வைத்து கோட்டாபய ராஜபக்சவினுடைய அரசு செய்தது. அதற்கு இதுவரைக்கும் யாரும் நாங்க தான் அதுக்கு பொறுப்பு என்று பொறுப்பேற்ற காட்சியை நீங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி இலங்கையில் எத்தனையோ கலவரங்கள் நடத்தப்பட்டது. சிலாபம் கலவரம் நடந்தது ஈஸ்டரை ஒட்டி, மினுவாங்கொட பகுதியில் கலவரங்கள் நடந்தது ஈஸ்டரை ஒட்டி. இந்த கலவரங்கள் எல்லாம் நடக்கிற போது பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார், ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன இருக்கிறார். யாருமே அதற்கு பொறுப்பெடுத்ததை நீங்க பார்க்க முடியாது. திகன கலவரம், அலுத்கம கலவரம், இந்த கலவரங்களுக்கும் நாங்க எங்களுடைய காலத்தில் இது நடந்ததுனால நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று யாராவது சொல்லி நீங்க பார்த்திருக்கிறீங்களான்னா இந்த வார்த்தையை சொல்லி கூட எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. எனவே இன்றைக்கு ஒரு அமைச்சரை, துறை சார்ந்த அமைச்சரை பதவி விலக வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிற இன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சியினரும் அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற நேரத்தில் இதுவெல்லாம் நடந்ததே அன்றைக்கு யாராவது ஜஸ்ட் நாங்க பொறுப்பெடுக்கிறோம் என்றாவது சொன்னாங்களா, அல்லது சொல்லுங்கள் என்றாவது வலியுறுத்தினார்களா? குறிப்பாக மைத்திரிபால சிறிசேனுடைய காலத்தில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெறுகிற போது மைத்திரிபால சிறிசேன இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஒரு இடத்திலாவது சஜித் பிரேமதாச வாய் திறந்திருப்பாரா என்றால் நிச்சயமாக இல்லை.
அல்லது ரணில் விக்ரமசிங்க பொறுப்பெடுக்க வேண்டும் என்று யாராவது வாய் திறந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. எனவே யாரும் பொறுப்பேற்க வலியுறுத்தவும் இல்லை, பொறுப்பேற்பதற்கு முன் வரவும் இல்லை. இது கடந்த காலம் முழுவதுமே நம்ம பார்த்திருக்கிறோம். அன்றைக்கு இதை பற்றி வாய் திறக்காதவர்கள் தான் இன்றைக்கு அரசியல் நாகரிகம் தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி நகைச்சுவை கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய அகோரமான சம்பவம் நடந்தால் அதை பற்றி பேசுவதற்கு வருகிறவர்கள் ஏன் தாங்கள் அதை முன்னுதாரணமாக கொள்ளவில்லை என்கிற கேள்வி எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பாக இருக்கிற நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களை உண்மையிலேயே மனமு வந்து பாராட்ட வேண்டி இருக்கிறது. என்னன்னா அவர் பேசுகிற ஊடகங்களுக்கு பேசுகிற நேரத்தில் அதை பார்க்கும் போதே இப்படியும் நடக்கிறாரே என்று யோசிக்கிற அளவுக்கு அவருடைய நடத்தை இருந்தது. யதார்த்தமாகவே ஊடகங்கள் இப்படி நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள பெரியோர் கலவரம் நடந்திருக்கிறது, இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இதற்கு யார் பொறுப்பு, யார் காரணம் என்று கேட்கும் போது யோசிக்கல, வேற எதையும் சொல்றதுக்கு தலைப்படல. அசால்ட்டாக அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கு நான் தான் பொறுப்பு, வேற யாரும் கிடையாது, வேற யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல, இந்த சம்பவத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன், நான் தான் துறை சார்ந்த அமைச்சர்ங்கிற வகையில அதற்குரிய பொறுப்பேற்றலை அவர் பகிரங்கமாக சொன்னதை நம்ம பார்க்க முடியும். අධිකරණ ඇමතිවරයා වශයෙන් මගේ භාරයේ තියෙන ආයතනයකයි මේක වෙන්නේ. ඒ නිසා ඒ වගකීම මට ඒ ආකාරයෙන්ම බාර ගන්න වෙනවා. ஆனா மைத்ரிபால சிறிசேனனுடைய காலத்துல ஈஸ்டர் குண்டு தாக்கல் நடந்த நேரத்துல ஒரு அமைச்சர் கூட இதற்கு நாங்கள் பொறுப்பு அல்லது எங்களுடைய அரசு பொறுப்பு என்கிற வார்த்தையை கூட சொல்வதற்கு முன்வரவில்லை. அதே மாதிரி அன்றைய நேரத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ என்ன சொன்னார்னா, வெளியில வந்து குண்டு வெடிக்கும் என்று தெரியும், ஆனா இப்படி வெடிக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு ஒரு மன அழுத்தம் கொண்ட ஒரு கர்வம் கொண்ட ஒரு பேச்சாக இது இருந்திருக்கும். மக்கள் 300 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க, குண்டு வெடிக்கும்ன்றது தெரியுமா, ஆனா இப்படி வெடிக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது என்று பேட்டி கொடுத்த காலம் எல்லாம் இந்த நாட்டிலே இருந்தது. மைத்ரிபால சிறிசேன அன்றைக்கு இருந்த போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரையை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்க பொறுப்புன்னு சொல்லி பதவி விலகுங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்றேன், இப்படி என்கிட்ட சொன்னாரு, நான் பொறுப்பேற்க முடியாது என்று சொல்லி பொறுப்பேற்க சொல்லுகிறார் ஜனாதிபதி, பொறுப்பேற்க முடியாது என்கிறார் போலீஸ் மா அதிபர். போலீஸ் மா அதிபரும் பொறுப்பேற்கவில்லை, ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவரும் பொறுப்பேற்கவில்லை. எனவே இந்த நாட்டில் நடந்த எந்த ஒரு மாபெரும் அழிவுக்கும் யாரும் பொறுப்பேற்க வரவில்லை. ஆனால் இந்த நீர்கொழும்பு சிறை கலவரத்திற்கு மாத்திரம் பொறுப்பேற்று அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கிறார்கள். அவர் பொறுப்பேற்றதே மிகப்பெரிய விவகாரம். மானசீகமாக இதற்கு நான் தான் காரணம் என்று அரசியல் நாகரிகத்தை கற்றுத்தந்திருக்கிறார். இப்ப பதவி விலகணும்னா ஏன் பதவி விலகணும், அவர் பதவி விலகிறாரா இல்லையாங்கிறது அரசாங்கத்தை சார்ந்து. நம்முடைய கேள்வி என்னன்னு கேட்டா, எதுக்கு பதவி விலகணும்? முதல்ல அவர் தான் போய் கலவரத்தை தூண்டினாரா, அவர் தான் அதுக்கு பின்னணியா இருந்தாரா, எந்த ஒரு வாக்குமூலத்திலேயாவது அமைச்சர் தான் இதை சொல்லி இது நடந்துச்சுன்னு இருக்கா? உள்ளே இருந்தவர்கள் குற்றவாளிகள், சந்தேக நபர்கள் அங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கேங் வார் நடக்குது, அதுல தான் இந்த சண்டை நடைபெறுகிறது. அதிலே பாதுகாப்புக்கு இருந்த இந்த கலவரத்தை தடுக்க முயன்ற அதிகாரிகள் 7 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்களே, அதற்கு யார் வகை சொல்லுவார்? அப்ப அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க, அதுக்கு யாருக்கு? அவங்க அதிகாரிகள் என்ன குற்றம் செய்தார்கள்? அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, தடுக்கிறதுக்கு முனைந்துதானே கொல்லப்பட்டார்கள். அப்படி என்றால் குற்றவாளிகள் ஆல்ரெடி குற்றம் செய்து சிறையில் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு கலவரத்தை தூண்டியும் இருக்கிறார்கள், அந்த கலவரத்தினால் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளேயே. அதை தாண்டி அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே என்கிற கவலை, அக்கறை, அதை பற்றிய தேவைகள் இங்கிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்கு எங்கும் இல்லை. ஆனால் அமைச்சர் பதவி விலக வேண்டும். சரி, ஒரு வாதத்துக்கு இப்படி ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணவாவது முடியுமான்னு கேட்டா, அதுவும் இப்ப இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரால் முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, நாங்க கொண்டு வர போறோம், இதெல்லாம் வந்து இந்த மாத்திய சந்தர்ஷன் சிங்களத்தில் சொல்லுவாங்கல்ல, ஊடகங்களுக்கு காண்பிப்பதற்காக செய்யக்கூடிய காரியங்களாகத்தான் பார்க்க முடியும். எனவே இந்த விவகாரத்தில் அமைச்சராக துறை சார்ந்தவராக இருந்து நான் தான் அதற்கு பொறுப்பு என்று அவர் சொன்ன வார்த்தை மிகவும் பாராட்டுக்குரியது. கடந்த காலங்கள்